வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இப்போ லாஸ்ட்டு கிளாஸில் ஒரு 4-5 வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கு அல்லது ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்கவங்க இல்லை நியூ கமர்ஸ் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வரக்கூடிய பிகினர்ஸ் அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த டூல்ஸை பற்றிய டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் நல்ல மேம்படமான ஒரு சர்வீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் சால்ரிங்கான ஒரு மல்டிமீட்டர் இருந்தால் மட்டும் பத்தாது. இன்றைக்கி இருக்கிற சர்வீஸ் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும். உதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ் டி போர்டு, பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, இது ஒரு எஸ்எம்பிஎஸ் போர்டு, இது ஒரு எஸ்எம்பிஎஸ் போர்டு, இதெல்லாம் சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். அப்படின்னா இந்த டெக்னாலஜி போலமே சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி இனி வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது இப்போ ஆல்ரெடி எல்லாமே கிட்டத்தட்ட வந்திருக்கு. இப்போ எல்இடி டிவியில் எல்லா போர்டுமே எஸ்எம்டி தான். வேறு எல்லா சர்க்கியூட்டுமே கம்ப்ளீட்டாக மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசர் இப்படி தான் இருக்கும் எல்லாமே. அதுவும் ஆர்டினோ பேஸ்டு வந்துச்சுன்னா எல்லாம் இப்படி தான் இருக்கும். இதுலாம் கம்ப்ளைண்ட் வருமானு கேட்டால் எல்லாமே வரும். எலக்ட்ரானிக்ஸில் கம்ப்ளைண்ட் வராத மாதிரி எந்த செட்டு டிசைன் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை எப்படி ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வே. ஓகே, அப்போ சர்க்யூட் டயக்ராம்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லையா? அதை தான் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் நோக்கமே. வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் நோக்கம் எலக்ட்ரானிக்ஸில் என்ன இருக்கோ எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாத உங்களுக்கு ஒரு கிளாஸஸ்லாம் நடத்திட்டுருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த எஸ்எம்டி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, இதுக்கு தனியாக என்ன வேணும் அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் வியூ கிளாஸ்லாம் காமிச்சேன் உங்களுக்கு. ஹெட்லென்ஸ் மேக்னிஃபைசிங் கிளாஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். நிறைய இருக்குது. ஓகேவா? அதில் இது ஒன்று தான் வந்து உங்களுக்கு ப்ளோயர், ஹாட் ப்ளோயர். ஸோ இது எஸ்எம்டி ஒர்க்குன்னு சொல்லுவோம் இந்த ப்ளோயருக்கு. ஓகே, இதுதான் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 1850 ரூபா வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. எல்லா சர்வீஸ் இன்ஜினியருக்குமே இது வந்து அவசியம் தேவைப்படும். கூடவே நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும், அப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்போ தான் ஃப்யூச்சரில் வரக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் ட்ரபிள் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ண முடியும். முதல்ல டூல்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? ஓகே, இப்போது இதில் ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஹாரிஜான்டலாக வச்சுருக்கேன். இதில் வந்து இதுதான் யூனிட். இந்த யூனிட்டு கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த யூனிட் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். நான் பாருங்களேன், இதுதான் யூனிட். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோயருடைய கன்னுடைய டிப் இது இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து ஒரு எலிமெண்ட் இருக்குது. கூடவே ஹாட் ஏர் இதுலேருந்து வெளியே வரும். எப்படி ஹாட் ஏர் வரும்? ஹாட் ஏர் உள்ளே உற்பத்தி ஆகுமானா இல்லை. உள்ளே ஒரு கம்ப்ரஸர் இருக்குது, லிட்டில் கம்ப்ரஸர் இருக்குது. அது ஒன்றுமே ஏர் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஏர் வந்து இந்த டியூப் வெளியே வரும். இந்த டிப்பு வெளியே வரும். டிஃப்ரெண்ட் டிப் இருக்குது பாரு. இது ஒரு டிப் இருக்குது, இங்கே ஒரு டிப்பு இருக்குது. 3 டிப்பு இதில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இந்த ஹோஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ஹோஸ். நம்ம ஒரு இஷ்டத்துக்கு மூவ் பண்ண முடியும் நமக்கு கஸ்டமைஸாக. ஸோ இந்த நாசிலை வந்து நம்ம மாற்றிக்கலாம் நமக்கு எது வேணுமோ அப்ளிகேஷனை பொறுத்து. ஓகே, அப்போது இதில் வரும்போது இந்த ஏர் தான் வெளியே வரும். அந்த ஏரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஏர் கண்ட்ரோலர் இருக்குது. எவ்வளோ ஏர் ஃபோர்ஸாக வரணுமா லைட்டாக வரணுமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே ஹீட்டரை வந்து ஒர்க் பண்ணணும். இந்த ஹீட்டரோட டெம்பரேச்சரை கூட்டலாம் குறைக்கலாம். இந்த டெம்பரேச்சரை கூட்டுறது குறைக்கிறது மூலிமா கிட்டத்தட்ட 500 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ஹீட் வரும். அவ்வளோ அப்ளிகேஷன் தேவையில்லை, ஆனால் சில பொருள் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இதுக்குமே ஒரு ப்ராக்டிஸ் தேவை. ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, அப்போது இதில் ஹீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கூட்டலாம் குறைக்கலாம். இது பவர் ஆன் சுவிட்சு இதெல்லாம் இருக்குது சிம்பிளாக. சரி, இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட்டு டைம் மிச்சமான ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அந்த ப்ளோயர் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், நல்ல ஒரு மெயின்ஸ் கார்டு இருக்குது. இதில் ஒரு மெயின்ஸ் கார்டு இருக்குது. இதில் ஃப்ரண்ட் மாஸ்க் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரண்ட் மாஸ்கில் என்னென்ன இருக்குது டீட்டெயில்ஸ் இருக்குது பார்க்கலாம். இது வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதனுடைய மாடல் நம்பர் வந்து 850A SMD ரீஒர்க் ஸ்டேஷன் நேம். இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது, பட் இதுலேயே லோ பட்ஜெட் இது தான். நம்ம பிகினர்ஸ், நியூ கமர்ஸ், நமக்கு இந்த அளவுக்கே போதும், இது இருந்தாவே நல்லாவே சர்வீஸ் பண்ண முடியும். இல்லை இது இன்னும் காஸ்ட்லி வேணாலும் இருக்குது, பட் நீங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண பிறகு நீங்கள் அதுக்கு போய்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஏர் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல் மூலிமா ஏர் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல் மூலிமா ஹீட் வந்து கண்ட்ரோல் பண்ண ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த நாசில் அவுட்புட் இருக்கும் உங்களுக்கு. இதில் இந்த நாசில் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பெட்டு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், 2 இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த 2 பெட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 CRT TV, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. எல்லாமே இண்டிவிஜுவல் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஆகணும் அப்படிங்கிறது இந்த சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோஸு. கூடவே டூல்ஸ் எல்லாம் சில பேர்னால வாங்க முடியல, தெரியல அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த டெக்னாலஜி. லோக்கல் மார்க்கெட்டில் கிடைச்சா வாங்கிக்கிங்க, கிடைக்கலையா எங்ககிட்ட கால் பண்ணிங்க. இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளை கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய ரூரலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் அவங்கள பேஸ் பண்ணி தான், ஏன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது, அவங்களுக்காக தான் இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? இது எல்லாமே கம்ப்ளீட். இந்த யூனிட் 1850 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இது இருந்துச்சுன்னா நாம் ஒரு சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம், சால்ட்ரு பண்ணலாம், அலைன்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாமே பண்ண முடியும் இந்த யூனிட் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதனுடைய கண்டினியூஷன் ப்ராக்டிக்கல் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.